தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சியில் சாலை வசதி இல்லாததால் உயிருக்கு போராடும் சிறுவனை டோலி கட்டி தூக்கி சுமந்து சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. சொக்கநிலை என்ற மலை கிராமத்தில் ரஜினி என்ற 17 வயது சிறுவன் மரத்தில் இருந்த மிளகு பறித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்து கால் மற்றும் உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் சிறுவனை டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். மக்களுக்கு முறையான சாலைகளை கூட அமைத்து தர முடியாத ஆட்சிதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செய்யாற்றை வென்றான் பகுதியில் செய்யாற்றின் குறுக்கே 34 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை அமைக்க அதிமுக ஆட்சியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தடுப்பணை அமைக்கும் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து காணப்படுவதால் செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணையை விரைந்து கட்ட வேண்டுமென விடியா திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளின் தற்செயல் விடுப்பு போராட்டம் காரணமாக அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. திருச்சி மாவட்ட நிலை அலுவலர்கள் சிலர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசிய போதும் அவர் பணி நீக்க ரத்து குறித்த எந்த உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து முசிறி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பணிவிடுப்பில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் அரசு அலுவலர்கள் இன்னலுக்கு ஆளாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருப்பூர் அருகே பொம்மநாயக்கன் பாளையம் பகுதி சாலையில் சாக்கடை குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சாலை முழுவதும் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலையின் கீழே செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையை பிளந்தவாறு கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் அவதியடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலின் மாடல் அரசு கழிவுநீர் வெளியேற்றத்தை சரிசெய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை அவரது அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மாநில நிர்வாகிகள் சந்தித்து சில கோரிக்கைகளை மனுவாக அளித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மனுவை குப்பை தொட்டியில் வீசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சர்வாதிகாரியாக செயல்படும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் லால் ரெண்டிகி பச்சாவ் ஊழியர் விரோத சங்க விரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் திறனற்ற திமுக முதல்வர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டத்திலும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரை கண்டித்தும் அவர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் உள்ள விளைநிலங்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இப்பகுதியில் நெற்பயிர்களை சேதப்படுத்தும் பன்றிகள் குறித்து பலமுறை விவசாயிகள் புகார் அளித்தும் வனத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் வனத்துறையினர் மெத்தனப்போக்காக செயல்படுவது விவசாயிகள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது பாருங்க, இந்த பூரா ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இப்ப நட்டு ஒரு 10 நாள் அறுவடைக்கு வர்றது 2 ஏக்கர்ல 1 ஏக்கர் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இந்த நீங்களே பாக்குறீங்க. எந்த அதிகாரிகிட்ட முறையிட்டாலும் எந்த ஒரு ரிசமே கிடையாது. கேட்டா வீட்டு பண்ணின்றாங்க, ஒன்று கண்டுக்கிறதுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த விவசாயம் இந்த பகுதியில் திருப்பணம் பூமி ஒரு விவசாயம் நிறைஞ்ச பூமியை பாலைவனமா ஆக்கிட்டாங்க. ஈரோட்டில் அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி கிராம உதவியாளர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தில் 3 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் கிராம உதவியாளர் சங்கத்தினர் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். திறனற்ற ஸ்டாலின் அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம் 15,700 கிராம உதவியாளருக்கு வழங்க வேண்டும்.